Hi friends. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்பிஐயில் வந்து புதுசாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஜாப்க்கு வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஐயில் ஜூனியர் அசோசியேட் அப்படின்ற ஜாப் ரோலுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப் ரோலோட நேமு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் 17 ஜனவரி 7 வரைக்கும், அதாவது இன்றைக்கி டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 7 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 13,000க்கு மேலே வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 336 வேகன்சிஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து 20, மேக்ஸிமம் வந்து 28. ஸோ இது வந்து எந்த டேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/4/2024. ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 28 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி/எஸ்டிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிடபிள்யூடிக்கு வந்து 10 இயர்ஸ், பிடபிள்யூடியில் எஸ்சி/எஸ்டிக்கு 15 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடியில் ஓபிசிக்கு 13 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோ, டிவோர்ஸ்டு உமன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது டீட்டெயிலாக வேணுன்றவங்க இதில் வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏஜ் லிமிட்டு, அதாவது உங்களுக்கு வந்து மினிமம் 20, மேக்ஸிமம் வந்து 28. அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸு. ஸோ 2 எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்கு. டியூரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரம். ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்குறாங்க, நியூமெரிக்கல் எபிலிட்டி கேட்குறாங்க, ரீசனிங் எபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ப்ரிலிம்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மார்க் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராங் ஆன்சருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக அட்டன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட், கால் லெட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து பத்திரமா வைக்கணும். ஏன்னா மெயின்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகும்போது அவங்க வந்து ப்ரிலிம்ஸோட கால் லெட்டர் கேட்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கால் லெட்டர் நீங்கள் வந்து பத்திரமா வைக்கணும். மெயின்ஸில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 190 கொஸ்டின்ஸ் இருக்குது, மொத்தம் 200 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் அல்லது ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினாக இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து மாறும். நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 10th and 12th நீங்கள் வந்து தமிழை ஒரு லாங்குவேஜாக எடுத்து செலக்ட் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் அப்படி வச்சாங்கன்னா கூட அதில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கால் லெட்டர் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸோட கால் லெட்டர் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிசிக்கு 750 rupees வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி/எஸ்டி, பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்குள்ளேயே நீங்கள் வந்து ஃபீஸும் பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பு இம்ப்ரெஷன் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இதை எழுதி நீங்கள் ஒரு தடவை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் வந்து அவங்களோட சார்பாக ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூசர் ஐடி வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேங்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 26,730 rupees இவங்க வந்து சொல்லியிருந்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், ஸோ இங்கே எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி இம்ப்ரெஷன் ஃபோட்டோ ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஜாப் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.